அதான் ஃபைல் கிடைச்சிருச்சுல்ல. சும்மா அதையே சொல்லி கொழுந்தனார திட்டாதீங்க. மாமா, உங்களுக்கு கடை வசூல் தானே பண்ணணும். என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் பண்ணிட்டு வரேன். கொழுந்தனாருக்கு வேலை நிறைய இருக்கும். அதுவும் இல்லாம இப்படி திட்டுறதுனால அவரு தெரிந்தவா போறாரு. அண்ணி, அது ரெட் கலர் ஃபைல்னு நான் யார்கிட்டயும் சொல்லலையே. கொடுக்கும்போது கூட கவர்ல போட்டு தானே வீரா கிட்ட கொடுத்தேன். அது ரெட் கலர் ஃபைல்னு எனக்கும் வீராக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க எப்படி கரெக்டா ரெட் கலர் ஃபைல்னு சொன்னீங்க? அது வந்து ஏதோ ஒரு குத்துமதிப்பா தான் சொன்ன கொழுந்தனாரு. கவர்மெண்ட் ஃபைல்ல நிறைய சிகப்பு கலர்ல நான் பாத்திருக்கேன்னா அதான் அப்படி சொல்லிட்டேன் மாமா. கொழுந்தனாரே, அது சிகப்பு கலர் ஃபைல்னு வீர தங்கச்சி சொல்லுச்சே. சண்டை போடும்போது கூட சொல்லி உங்கள திட்டுச்சே, கவனிக்கலையா நீங்களா? ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. சொன்னல. சரி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? விடுங்க நீ. எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது. ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரீங்களா? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க சார். வரா. வாங்க கலெக்டர் மேடம். என்ன உள்ள புழுக்கமா இருந்துச்சா? காத்து வாங்க வந்தீங்களா? சரி, அந்த ஃபைல் எடுத்தது புஷ்பா தானா? வரா, சொல்லு, புஷ்பா தானா? அவதான். ஆனா அது இப்போ உங்ககிட்ட சொன்னா சரி வராது. அவ இதெல்லாம் எதுக்கு பண்றா, ஏன் பண்றான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சொல்றேன். சொல்லுடா. அவதான் எடுத்தான்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வாங்கன்னு வாங்கி விட்டுருப்பேன். அதனாலதான் உன்னை தடுத்தேன். அவங்க எதுக்கு ஃபைல் எடுக்க போறாங்க? அப்புறம் எப்படி ஃபைல் கலர் அவ கரெக்டா சொல்றா? அது வீட்ல இந்த ஃபைலை காணோன்னு உடனே நீ நிறைய தடவை புலம்பிக்கிட்டு இருந்த. அப்ப சொல்லிருக்கலாம். நானும் எல்லா இடத்துல வேற கேட்டுட்டு இருந்தேன். அதுல ஏதாவது மேபி தெரியாம வாய் தவறி அவங்களே கெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். மற்றபடி எல்லாம் இதுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, ஏதோ சொல்ற. ஓகே. ஆனா அந்த புஷ்பாவோட நடவடிக்கை எல்லாம் ஃபர்ஸ்ட் கவனிச்சியா? என்ன? வர வர ராகவன் மாமாவும் அவளும் கொஞ்சம் நெருங்குற மாதிரி இருக்கு. கவனிச்சேன். புஷ்பா இந்த வீட்ல ஒருத்தி ஆகணும்னு தான் ஆசைப்படுறா. அதுலலாம் எந்த தப்பும் இல்ல. ஆனா அவங்களோட நடவடிக்கை, அவங்களோட குணம், இது எல்லாமே நிறைய இடத்துல தப்பா எக்ஸ்பிரஸ் ஆகுது. நம்ம முன்னாடியே பேசி வச்ச மாதிரி எல்லாருமே அவகிட்ட கொஞ்சம் அன்பா இருந்து பார்க்கணும். அந்த அன்பால தான் அவளை கொஞ்சம் மாத்த முடியும். மாத்துங்க. பாப்போம். இந்த மலரு இவ எதுக்கு மாறனுக்கு சப்போர்ட் பண்றா? என்னவா இருக்கும்? ஓ, மலருக்கு கொழுந்தனார் மேல ஒரு கண்ணு இருக்கு. அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த மாறனை என்கிட்ட இருந்து திசை திருப்பறதுக்கு இந்த மலர் புள்ளைய பகடக்காய பயன்படுத்தலாம். போடு ரோனி. சூப்பரா ஒண்ணு மாட்டிருக்க. வாடி வா வா. சரி,
இப்போ இதை எப்படி ஏதாவது ஒண்ணு பிடிக்கணுமே. ம். இவங்களை எப்படி லாக் பண்ணலாம்? என்கிட்டயே வா, இந்த ராணி கிட்டயே வா, என்னைய நீ போட்டு வாங்குற. இங்கதான் இருக்கியா? இந்தா வரேன். மலரே, ஏ மலரு, என்னக்கா? அவசரமா கடை வீதி வரைக்கும் போகணும், நீயும் வரியா? ஐயோ, எனக்கு வேலை அதிகமா இருக்கே. போன உடனே வந்துடலாம். நான் வேணா வீரா கிட்ட பேசிடுறேன். வா மலரு. எனக்கு இந்த மெட்ராஸ் எல்லாம் ரொம்ப புதுசு, ஒத்தையா போக ஒரு மாதிரி இருக்கு. கடையில வர என்ன நல்லா ஏமாத்தி போடுவாங்க. நீ நல்ல விவரம் தெரிஞ்ச புள்ள, அதுவும் இல்லாம நீ வேற நிறைய படிச்சிருக்க. நீ வந்தா உதவியா இருக்கும் மலரு. வா மலரு. சரிக்கா, போலாம். நான் லேப்டாப்ப உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். சரி, ம். சீக்கிரம் வந்துரு. ம்.